அவனேப்பா செஞ்சுப்பான். எங்க வீட்டுல எங்க அம்மா அக்கா தங்கச்சி தான் தண்ணி குடிக்கிறாங்க. நானே போய் டேங்க்ல ஏறி உட்காந்து வேலை செய்வேனா? ஏற்கனவே வேங்கவேல்ல நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க உண்மையான குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாம அந்த ஊருக்காரன் அந்த சமூக மக்களையே நீங்க அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து உண்மையை சொல்ல சொல்லி ஒத்துக்க சொல்லியிருக்கீங்க. அவன் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கான், என்ன டார்ச்சர் பண்றாங்க போலீஸ்ன்னு. இந்த நிலைமை தொடர்ந்துட்டே இருக்கணுமா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பட்டியலின மக்களை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருப்பீங்கன்னு ஒன்றும் புரியலையே. அப்படி என்னதாங்க வன்மம்? சரி, இந்த திருமாவளவன்லாம் எதுக்குதான் இருக்கிறாருன்னு தெரியலையே. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்க கட்சியை கலைச்சிடுங்க. பட்டியலின மக்களுக்கு சமூகத்துக்கு பாதுகாவலன்னு எவன் வரானோ அவன் தாங்க அயோக்கியனாவே இருக்கிறான். வாயை திறக்கலங்க இந்த மேட்டருக்கு. ரொம்ப தூரத்துல இல்ல, மதுரையில தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனை. இங்க இருந்து இவரு இதுக்கு என்னது ஹமாஸ் மக்களுடைய விடுதலைக்காக போயிட்டாரு. இங்க இருக்குங்க மதுரை அமைச்சு. அப்புறம் அங்க நடந்திருக்குங்க பச்சை துரோகம். போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு, விசாரணை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொல்றேன், உண்மை குற்றவாளி அதே சமூக மக்கள் தான். ஜட்ஜ்மெண்ட் யார்? நான் இல்ல. அதுதான் நடக்க போகுது பாருங்க. ஆரம்பிக்கவே இல்லை என்கொயரியில குழந்தைங்களா பண்ணிட்டாங்க. எங்க அவங்க அம்மா அவங்க அக்கா அவங்க தம்பி குடிக்கிற தண்ணி தானங்க அது. அது எப்படிங்க அவன் தப்ப செய்வான்? அதாவது தலித் மக்கள் சமூகத்துல தமிழ்நாட்டுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம். அந்த சமூக மக்கள் அவங்க வாழ்க்கையில இருந்து வெளியே வரக்கூடிய எந்த விஷயத்துக்கும் விளம்பரம் தேடிக்கிறாங்களே தவிர உண்மையான பிரச்சனையை கண்டறியறதுக்கு அவங்க விரும்புறதே கிடையாது. ஏன்னா மற்ற சமூக வாக்குகள் வந்து செதறிடும், அது கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது தான். இந்த போராட்டம் நடத்தினார் திருமாவளவன். எதுக்கு இவ்வளவு ஆர்வமா எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க, வக்கீல்கள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். எங்கேயோ இருக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஏதோ பிரச்சனையா அந்த ஊருக்காரன் பண்ண பிரச்சனைக்கு. சரி, அது அவன் பண்ண தப்பு. தமிழ்நாட்டுல இருந்து குரல் கொடுக்குறாங்க. ஹமாஸ் எங்கேயோ இருக்குது, அதுக்கு குரல் கொடுக்குறாங்க. இந்த நீதிபதியோட விஷயத்துல நான் அவரை வந்து ஒரு நல்ல நீதிபதினு பாக்குறேன், அவர் உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன். ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அவர் ஒரு தலித் என்பதால் நான் பேசவில்லை, சமூக ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும். அவர் தலித்னு முதல்ல யாருக்குமே தெரியாதுங்க. அதை முதல்ல உடைச்சு விட்டதே இவரு தான். அவரும் நீதிபதியா பாருங்க, தலித் நீதிபதினு பாக்குறீங்க. அப்ப எவ்வளவு வன்மம் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்குள்ள? வேங்கவயல் பிரச்சனை இது வரைக்கும் முடியல. இன்னைக்கும் சூடாதான் இருக்கு ப்ராப்ளம். இன்னைக்கும் அந்த பேனர் வச்சா பிரச்சனை வருது.